ஜெய் சாயிராம். போனது போகட்டும், விட்டுவிடு. இன்று முதல் என்னுடைய சிரித்த முகம் போல் உன் வாழ்க்கையும் சந்தோஷமாகவே இருக்கப் போகிறது. என் அன்பு பிள்ளையே, நான் உன்னோடுதான் இருக்கிறேன். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடிகளே. நிச்சயமாக வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். கடலலை போல் 1000 துன்பங்கள் உன்னை சூழ்ந்து வந்தாலும், உன்னை சூழ்ந்து கொண்டு நின்றாலும் கூட உன் சாயப்பா உன்னை நிச்சயமாக கரை சேர்ப்பேன். நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. என்னுடைய வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. நான் உன்னைதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் கண்ணுக்கு புலப்படாத வகையில் ஒரு ஓரமாக நின்று கொண்டு எதையோ சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். ஏன் பிள்ளையே இப்படி தனியாக போய் மறைந்து கொண்டு நிற்கிறாய்? நல்ல செய்தியை, இனிப்பான செய்தியை உனக்காக தர நான் காத்து கொண்டிருக்கிறேன். வா, என் அருகில் வா. வந்து உனக்கு வேண்டியதை உன் அப்பா கைகளிலிருந்து பெற்றுக்கொள். அருகில் வா என் பிள்ளையே. இனி உன் சிந்தனை, உன் தேவையில்லாத சிந்தனையெல்லாம் வீணாகி போய்விடும். தரம் தாழ்ந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நாய் குறைக்கிறதே என்று சிங்கமும் குறைக்க ஆரம்பித்தால் அது அசிங்கமாகிவிடும் அந்த சிங்கத்திற்கே. சிங்கத்திற்கு என்று ஒரு கம்பீரம் இருக்கிறது. அந்த கம்பீரத்திலிருந்து சிங்கம் இறங்கி வராமல் இருந்தால்தான் சிங்கத்திற்கு அது அழகாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்று தெய்வம் நினைத்தது எதுவுமே தடைப்படாமல் உனக்கு வழங்கிக் கொண்டே இருக்கும், கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகவே எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டே இருக்காதே, வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. நான் உன்னோடு உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்துவிடாதே என் பிள்ளையே. எப்பொழுதுமே விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள், ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் உன்னுடைய மனம், அது மட்டுமல்லாமல் உன்னை உருக்குலைய வைக்க வந்த சூழ்நிலைகள் எல்லாமே சிதறி உன்னை விட்டு ஓடப் போகிறது, உன்னை விட்டு விலகப் போகிறது. உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்பாக, உன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு முன்பாக நீ கிரீடத்தை சூடி கம்பீரமாக அந்த சிங்கம் போல் காட்சியளிக்கப் போகிறாய். கலங்காதே என் பிள்ளையே. மனதில் ஒரு உறுதி கொள். எது நடந்தாலும் அது சாயியின் பார்வையில்தான் நடக்கிறது, சாயியின் அனுமதியில்தான் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொண்டாலே போதும். நம் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இருக்காது. எது வந்தாலும், எதை உன்னை சூழ்ந்து இருந்தாலும் கூட அஞ்சி விடாதே. நான் உனக்கு கொடுப்பது அனைத்தும் நன்மைக்காகவே கொடுப்பேன் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. இனி நீ நன்றாக வாழ்வாய். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும். போனது போகட்டும், விட்டுவிடு. இன்று முதல் உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் துவங்குகிறது. இனிதான் என்னுடைய ஆட்டமும் ஆரம்பமாகிறது. இது உனக்கே புரிய போகிறது. நீயே என்னிடம் வந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்தி விட்டது சாயிநாதரே, நிகழ்த்தி விட்டீர்கள் சாயிநாதரே என்று எனக்கு நன்றி மேல் நன்றி கூறப்போகிறாய். நானும் அதற்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையின் வரவுக்காக. தனிமையாக இருக்கும் பொழுதுதான் நீயே உன்னை புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள். தனியாக இருக்கிறோமே என்று புலம்பி தவிக்காதே. நீயே உன்னை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை பாபா கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. நடப்பது எல்லாம், நிகழ்வது எல்லாமே நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள். அப்படி இருந்தால் எது நடந்தாலும் நீ மனவேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுதானே. எதற்காகவும் தேவையில்லாமல் உன்னையே நீ வருத்தி கொள்ளாதே. நடப்பது அனைத்துமே நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னுடைய கரங்களை என் கரங்களால் இறுக பிடித்து கொண்டு காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நீ தடுக்கி விழும் சூழல் வந்தாலும் உன்னை திசை திருப்பி சரியான பாதையில் சரியான அடியை எடுத்து வைக்க நான் உனக்கு வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன்.
இன்று முதல் அனைத்தையும் நான் மாற்றிக் காட்டுகிறேன். என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. உன் சாயப்பாவிற்கு கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றிக் காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்று தெரிந்தும் கூட ஏன் உன் மனதில்தான் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? உன் எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறப் போகிறது. யார் உன்னை வெறுத்தாலும் கூட, யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் கூட, யாரெல்லாம் உன்னை விட்டு விலகினார்களும் கூட, நான் எப்பொழுதுமே உன் அருகிலேயே இருந்து கொண்டிருப்பேன். உனக்காகவே வேலை செய்து கொண்டிருப்பேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்பது உனக்கு புரிகிறதா? யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக நீ வளர்ச்சியடைந்து, மென்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை பெறப்போகிறாய். கவலைப்படாமல் இரு. நான் இருக்கிறேன். உன்னை என்னுடைய உயிராய் நான் எப்பொழுதும் காத்து கொண்டே இருப்பேன். நீ வாயை திறந்து என்னிடம் சொல்ல முடியாத வேதனைகளையும் நான் கண்களை திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சொல்லிதான் அனைத்தும் எனக்கு புரிய வேண்டும் என்றில்லை. என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை, என்ன வேதனை என்பது ஒரு தகப்பனுக்கு தெரியாதா? கவலைப்படாதே. கூடிய விரைவில் உன் கண்ணீரை துடைப்பேன். உன் வேதனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவேன். உன் மன போராட்டத்திற்கெல்லாம் ஒரு மருந்தாக நானே இருப்பேன். என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய வேதனையான வார்த்தைகளை அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். யாருக்குமே கேட்காது என்று நீ உன் மனதில் புலம்பிக் கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களையும் உன் அப்பா கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறேன். உன் மனதில் என்ன ஓடுகிறது என்பது உன் அப்பாவிற்கு தெரியாதா? மற்றவர்கள் என்னை வேதனைக்கு ஆளாக்கிக் கொண்டே இருக்கிறார்களே என்று கவலையே படாதே என் வைரமே. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும். உனக்காக நான் அவர்களுக்கு பதிலை கொடுப்பேன். காலத்தால் அவர்களுக்கு நல்ல பதிலை கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வேண்டும். இந்த நம்பிக்கையை மட்டும் உன் மனதில் அழித்து விடாதே. நீ பொறுமையாக இரு. அனைத்தையும் நான் மாற்றுவேன். நான் மாற்றி காட்டுகிறேன். போனது போகட்டும். இது நாள் வரை உன் வாழ்வில் முடிந்ததை எல்லாத்தையும் முடித்துவிடு. முடிந்துவிட்டது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. இன்று முதல் உன் வாழ்வில் மாற்றத்துக்கும் அதிசயங்கள் நடக்கப் போகும் அந்த நல்ல நிமிடம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இனிதான் உன் சாயப்பாவின் ஆட்டம் ஆரம்பம். இனி உன் சாயப்பா ஆடப்போகும் ஆட்டத்தை பார்த்து, உன் வாழ்க்கையில் நிகழப்போகும் மாற்றத்தை பார்த்து மெய் சிலிர்த்து நிற்கப் போகிறாய். நீ இது நாள் வரை கண்ணீர் சிந்தியது எல்லாமே போதும். நீ விரும்பியவற்றை நீ விரும்பியவாறே நான் உனக்கு தரப்போகிறேன். ஆச்சரியம் உனக்காக நிறையவே காத்திருக்கிறது. உன்னுடைய கர்ம வினைகளெல்லாம் குறைந்து நீ விரும்பியதை நீ விரும்பியவாறே அடையும் நேரம் நெருங்கிவிட்டது. எளிதாக அனைத்தையும் அடைந்து விடலாம். திட்டமிட்டு நீ செயல்பட்டால் மிக எளிதாகவே அனைத்தையும் அடைந்தே விடலாம். மரம் பட்டுப்போய் தன்னுடைய அழகை இழந்து நின்றால் பறவைகள் கூட அந்த மரத்தை தேடி வருவதில்லை. அதேபோல் நன்றாக வாழ்ந்தவர்கள் கெட்டுப்போனால் அவர்கள் உறவுகள் கூட அவர்களை மதிப்பதே இல்லை. நாம் உதிக்கும் வார்த்தைகளில், நாம் கூறும் சொற்களில் ஒருவர் நிம்மதியடைந்தால், ஆறுதல் அடைந்தால் அது கூட ஒரு தர்மம்தான். அந்த தர்மத்தை முடிந்த அளவு செய்து கொண்டே இரு மற்றவர்களிடம். அவ்வளவுதான், முடிந்துவிட்டது வாழ்க்கை என்று நீ நினைத்த உன் வாழ்க்கையை நான் தொடங்கி வைப்பேன். தைரியமாக இரு. கன நொடி போதும், கண்ணமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. நீ கஷ்டம் என்று கூறும்போது, மனவேதனை என்று உரைக்கும் போது உன்னை தேடி வருகிறது பார் ஒரு உதவி. அதை வைத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள். மீதி இருக்கும் மகிழ்ச்சியை நான் உன்னை தேடி வரவழைக்கிறேன். அதுவரை கிடைத்திருக்கும் இந்த மகிழ்ச்சியை, கிடைத்திருக்கும் இந்த நிம்மதியை வைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது நிரந்தரமில்லாத மற்றவர்களின் அன்பிற்காக ஏன் வருந்தி தவிக்கிறாய்?
அழுகிறாய். நீ அழுதது எல்லாமே போதும். உன் மனதில் நான் அமர்ந்திருக்கும் போது உனக்கென்ன கவலை இனி? வாழ்க்கையே எப்பொழுதும் போராட்டமாக இருக்கிறதே என்று கவலைப்படாதே. விரைவில் உன்னுடைய இந்த நிலைமை மாறும். நான் மாற்றி காட்டுகிறேன். என் மீது நம்பிக்கை வை. விரைவில் எல்லாமே சரியாகிவிடும். நான் சரி செய்து காட்டுகிறேன். என்னுடைய எண்ணம் எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது. நீ நினைப்பதை விட பல மடங்கு மாற்றங்களை நான் உன் வாழ்க்கையில் செய்து காட்டுகிறேன். உனது விருப்பம் எல்லாமே நியாயமானதுதான் என்று நினைக்கும் நீ, அந்த விருப்பத்திற்கு ஈடாக ஏதாவது தடையாக வந்தால் என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் புலம்புகிறாய், குழம்புகிறாய். உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூரமாக வைத்துவிட்டு சலனமற்ற நல்ல சிந்தனையோடு இரு. என்னுடைய பாதத்தில் சரணடைந்து விடு. உன்னுடைய தடைகள் அனைத்தையும் நான் விலக்கிக் காட்டுகிறேன். எதற்குமே கவலை கொள்ளாதே. உன் வாழ்வில் வசந்தம் உண்டாகும் காலமிது. அடங்கி போவது அன்பிற்குத்தானே தவிர ஆணவத்திற்கு எப்பொழுதும் அடங்கி போகவே கூடாது. இந்த வாழ்க்கை நேசிப்பதற்கு கற்றுத்தருகிறது. அதைவிட அனுபவம் என்பது வாழ்க்கையில் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. உனக்கு வரும் சூழ்நிலைகள் உன்னை யார் நேசிக்கிறார்கள் என்பதை துல்லியமாக கற்றுத்தருகிறது. வாழ்க்கையில் எதுவுமே தற்செயலாக நடப்பதே இல்லை. நீ எடுக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்பத்தான் எல்லாமே மாறுகிறது. உன் வாழ்க்கையில் நடக்கிறது. உன் வாழ்க்கையில் முதலில் நீ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. ஒரு மனதில் பயம் இருந்தால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. அனைத்தையுமே தைரியமாக எதிர்கொள்ள பழகு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயி தேவா உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருப்பேன். எல்லாவற்றையும் அனுசரித்து போகும் உறவுகளை ஒருபோதும் காயப்படுத்த எண்ணாதே. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த நினைத்து கூட பார்க்காதே. உன்னை வீழ்த்துவதற்கு எதிரிகளெல்லாம் தேவையே இல்லை. உன்னுடைய எதிர்மறை எண்ணம் ஒன்றே போதும். மிக சுலபமாக உன்னை வீழ்த்திவிடலாம். கணவன் மனைவி உறவுக்குள் மூன்றாவது நபர் வந்தாலும் தவறு. இவர்கள் கணவன் மனைவி இருவருமே மூன்றாவது நபரை தேடி சென்றாலும் அது மிக மிக தவறுதான். இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிம்மதியான பயணத்தை மேற்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் வாழ்வும் நிம்மதியாகவே இருக்கும். நீ எதிர்நோக்கும் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றவே முடியாது, சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆனால் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் ஏமாற்றங்களை மிக சுலபமாக தவிர்த்து விடலாம், தடுத்தும் விடலாம். உன்னுடைய பக்தி அளவில்லாத போது நான் தரும் சக்தியும் அளவில்லாததாகத்தான் இருக்கும். அதை புரிந்து கொண்டு செயல்படு. சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மனம் வலிமைதான் அதிகமாக தேவைப்படுகிறது. அது இப்பொழுது உனக்கு மிக அதிகமாகவே தேவைப்படுகிறது. வாழ்க்கையில் நீ முக்கியமாக கற்க வேண்டியது என்ன தெரியுமா? உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருப்பதுதான். அலட்சியமாக இருப்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை யாருக்கும் புரிவதே இல்லை. இழப்பு ஏற்பட்டவுடன் தான் புரிகிறது ஏன் நாம் அலட்சியமாக இருந்தோம் என்று. நம்பிக்கையை விட நல்ல நண்பன் இல்லை. சிந்தனையை விட சிறந்த ஆசிரியரும் இல்லவே இல்லை. உன் வேண்டுதல்கள் எல்லாமே கேட்கப்பட்டு விட்டது. அதை நான் நிறைவேற்றப் போகிறேன். இதுவரை நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் போதும். உனக்காக மிகப்பெரிய ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பித்தாலே வெற்றி உன்னை தேடி வரும். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவே சிந்தனையோடு இது நடக்குமா நடக்காதா, இதில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, நம்மால் இதை செய்ய முடியுமா முடியாதா என்று
நம்பிக்கை இல்லாமல் ஆரம்பித்தால் அது நிச்சயமாக தோல்வியில்தான் முடியும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது. கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் எதையுமே கடமைக்கு செய்தால் அதுதான் தோல்வி. எப்பொழுதுமே செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுமையாக நம்பும்போது உன் மனம் அதை அப்படியே நிறைவேற்றும். அதற்கான வழிகளையும் கண்டறியும் உன் மனம். ஒரு காரியத்தில் நீ வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது. இதுதான் வெற்றிக்கான ரகசியம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். தேவையில்லாததை நினைத்து நினைத்து அதிகமாக யோசித்துக் கொண்டே இருப்பதால் தான் மகிழ்ச்சி நம் வாழ்க்கையில் இல்லாமலேயே போய்கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லாத தன்மையாக வாழ்வு மாறுவதற்கான ஒரே காரணம் அளவுக்கு அதிகமாக யோசிப்பதுதான். வருவது வரட்டும், போவது போவட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்ந்துவிட்டு போகலாமே. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய பலவீனத்தையே பலமாக மாற்ற முயற்சி செய். நீ எட்டாத இடத்தை நிச்சயமாக எட்டி பிடிக்கலாம். நடக்காது என்று நினைத்ததை நிச்சயமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம். நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நீ கேள்விக்குறியோடு பார்த்த அத்தனை விஷயங்களையும் நமக்கே உரியதாக்கிக் கொள்ளலாம். முதலில் பலவீனத்தை பலமாக மாற்றுவது எப்படி என்று கேட்கலாமா? ஒரு ஊரில் ஒரு இளைஞன் வாழ்ந்து கொண்டு வந்தான். அவன் குங்ஃபு கலையில் மிகவும் தேர்ச்சி பெற்று வல்லுநராகவே இருந்தான். அந்த கலையில் தன்னுடன் மோதுபவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு நேருக்கு நேராக மோதி வெற்றியை தன் வசமே ஆக்கிக் கொண்டான் அந்த இளைஞன். இந்த ஒரு செயலினால் அவன் மிக கர்வமாகவும் வாழ்ந்து கொண்டு வந்தான் அந்த ஊரில். அதே போல அதே ஊரில் மற்றும் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு குங்ஃபு கலையை கற்றுக்கொள்வதில் மிக மிக ஆர்வம் அதிகமாகவே இருந்தது. ஆனால் அதை சொல்லித் தருவதற்கு யாருமே முன்வரவில்லை அந்த இளைஞனுக்கு. அவனிடம் ஒரு குறை இருந்தது. அந்த குறையால் தான் யாருமே அவனுக்கு அந்த கலையை சொல்லித்தர முன்வரவே இல்லை. அவன் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்தவனாக ஒரு குருவிடம் போய் நான் குங்ஃபு பயில வேண்டும், பயின்று நல்ல விதமாக பயின்று நான் போட்டியில் பங்கேற்க வேண்டும், அந்த இளைஞனோடு போரிட்டு வெற்றியையும் அடைய வேண்டும் என்று அந்த குருவை பார்த்து சொன்னாராம். அந்த குருவோ அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு, என்ன இளைஞனே, உனக்கு ஒன்று புரிகிறதா? உனக்கு 2 கைகளுமே இல்லை. 2 கைகள் இருந்தாலுமே அந்த கலையை கற்றுக்கொள்வது மிக மிக கடினம். அப்படி இருக்கையில் 2 கைகளுமே இல்லாத உனக்கு நான் எப்படி கற்றுத்தர முடியும் என்று கேள்வி எழுப்பினாராம் அந்த குரு. இப்படி பல பேரிடம் அவன் போய் கேட்டும் கூட பல பேர் அவனுக்கு அவனுடைய நிலைமையை பார்த்து ஏளனமாக பேசினார்களே தவிர யாருமே அவனுக்கு கற்றுத்தர முன் வரவே இல்லை. இப்படி நிறைய பேர்களிடம் கேட்டு கேட்டு அவன் மனம் சோர்வு அடைந்தாலும் அவன் மனதில் இருந்த நம்பிக்கை போகவே இல்லை. எப்படியாவது யாரிடமாவது இந்த கலையை கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெற்று போட்டியில் வென்றே ஆக வேண்டும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு அவன் இருந்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு துறவியை சந்தித்தான் அந்த இளைஞன். அந்த துறவியிடம் போய் இது நாள் வரை தன் வாழ்வில் நடந்தது அத்தனை குருவையும் சந்தித்தாலும் தன்னிடம் இருந்த குறையால் யாருமே கற்றுத்தர முன்வரவில்லை என்ற அனைத்து கதைகளையும் அவரிடம் தெள்ள தெளிவாக கூறினான் அந்த இளைஞன். எனவே நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்களாவது எனக்கு அந்த கலையை கற்றுத்தர முடியுமா என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டான் அந்த இளைஞன் அந்த துறவியை பார்த்து. அந்த துறவி அவனிடம் இருந்த வைராக்கியத்தையும் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் பார்த்து மெய்சிலிர்த்து, இளைஞனே கவலைப்படாதே, நான் உனக்கு அந்த ஒரு கலையை கற்றுத்தருகிறேன். இதோ இப்பொழுது இந்த நொடியிலிருந்து பயிற்சியை ஆரம்பிக்கலாம் என்று கூறி அவனுக்கு பயிற்சியையும் கற்றுக் கொடுத்து ஆரம்பித்தாராம். அந்த குங்ஃபு கலையில்
நிறைய கலைகள் இருந்தாலும் அந்த துறவி அவனுக்கு ஒரே ஒரு முறையை மட்டும் சொல்லிக் கொடுத்து அதில் பயிற்சி பெற சொன்னாராம். அந்த இளைஞனும் துறவி சொன்னது போல் அந்த ஒரே ஒரு முறையை மீண்டும் மீண்டும் பயிற்சி எடுத்து அதில் தேர்வும் ஆனானாம் அந்த இளைஞன். ஆனால் அவன் மனதிற்குள் மட்டும் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. இந்த கலையில் நிறைய முறை இருக்கிறதே, ஆனால் ஒரே ஒரு முறையை மட்டும் இந்த துறவி கற்றுக் கொடுத்து அதை மீண்டும் மீண்டும் பயின்று கொள்ள சொல்லுகிறாரே, ஏன் இப்படி சொல்கிறார் என்ற கேள்வி அவன் மனதில் எழுந்து கொண்டே இருந்தது. பொறுமை இழந்து அவன் மனதில் இருந்ததை துறவியிடம் கேட்டே விட்டான் அந்த இளைஞன். பல முறைகள் இந்த கலைகளில் இருக்கிறது, ஆனால் தாங்களோ ஒரே ஒரு முறையை எனக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு அதை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்ய சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, இது மட்டும் போதுமா என்று இளைஞன் அந்த துறவியை பார்த்து கேட்டான். உடனே குருவும், ஆம், இந்த ஒரே முறையே போதும், நீ அதிகமாக தேர்ச்சி பெறலாம் என்று கூறினார். இப்படியே பல மாதங்கள் அந்த ஒரே முறையை பயிற்சி எடுத்து மிக அதிகமாக தேர்வு எழுதி அவன் பயிற்சியும் முடித்தான். அந்த துறவியும் அந்த இளைஞனை அழைத்து, நீ இந்த கலையில் நன்றாக தேர்ச்சி பெற்றுவிட்டாய், இனி நீ இந்த கலையில் மிகப்பெரிய வல்லுநராக விளங்கலாம், நீ கிளம்பலாம் என்று சொன்னாராம். உடனே அங்கிருந்து கிளம்பி நேராக வல்லுநராக இருந்த அந்த ஒரு கலையில் வல்லுநராக இருந்த மற்றும் ஒரு இளைஞனிடம் போய், நான் போட்டிக்கு அழைக்கிறேன், நீ தயாரா என்று கேட்டான் அந்த இளைஞன். உடனே கலையில் வல்லுநராக இருந்த இளைஞன், உன்னிடம் போய் நான் போட்டியிடுவதா, சரி வா பார்க்கலாம் என்று கூறி போட்டியும் ஆரம்பித்தார்கள். ஆனால் போட்டி ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே வல்லுநராக இருந்த அந்த இளைஞனை வீழ்த்தி தள்ளினான் இந்த புதிதாக ஒரு கை மட்டுமே இருந்த இளைஞன். தான் வெற்றி பெற்றதை தன்னாலேயே புரிந்து கொள்ள முடியாமல் திகைப்போடு நின்று கொண்டிருந்தான் ஒரு கை மட்டுமே இருந்த அந்த இளைஞன். அந்த ஆச்சரியத்தோடு மீண்டும் அந்த துறவியை பார்க்க கிளம்பினான் அந்த இளைஞன். அவரை பார்த்து, நான் ஒரே ஒரு கை மட்டுமே இருக்கும் இளைஞன், நான் எப்படி கலையில் வல்லுநராக இருந்த அந்த இளைஞனோடு போட்டியிட்டு வென்றியும் காட்டியிருக்கிறேன், இது எப்படி என்னால் சாத்தியமாயிற்று என்ற கேள்வியை அந்த துறவியிடம் கேட்டுவிட்டானாம் அந்த இளைஞன். உடனே அந்த துறவி, நீ கற்றுக்கொண்டது ஒரே ஒரு முறை, அந்த முறைதான் அந்த கலையிலேயே மிக முக்கியமான ஒரு முறை, அந்த முறையை தான் நீ மீண்டும் மீண்டும் பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியில் வெற்றியும் பெற்றாய், அந்த இளைஞனோடு போரிட்டு இப்பொழுது அந்த கலையில் வல்லுநராக இருந்த அந்த இளைஞனிடமே வென்றும் இருக்கிறாய் என்று கூறினாராம் அந்த துறவி. அது மட்டுமல்லாமல் உன்னுடைய தன்னம்பிக்கையும் மனோ தைரியமும் தான் உனக்கு வெற்றியை பெற்று கொண்டிருக்கிறது. யார் ஒருவர் பலவீனத்தை, தன்னிடம் இருக்கும் பலவீனத்தையே பலமாக மாற்றி காட்டுகிறார்களோ அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத, எதிர்பார்க்கவே முடியாத ஆச்சரியங்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்வில் நடக்கும். அதுதான் இப்பொழுது உன் வாழ்வில் நடந்திருக்கிறது என்று கூறினாராம் அந்த துறவி. மிகவும் சந்தோஷமாக தன்னிடம் இருக்கும் அந்த பலவீனத்தை பலமாக மாற்றி காட்டிய அந்த துறவிக்கு வணக்கம் செலுத்தினானாம் அந்த இளைஞன். நாமும் நம் வாழ்க்கையில் நம்மிடம் இருக்கும் பலவீனத்தை பலமாக மாற்றி வாழ்க்கையில் எப்படி உயர வேண்டும், வெற்றியை நம்பசம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருந்தால் நம் பலவீனத்தை கூட பலமாக மாற்றி வாழ்க்கையில் வெற்றியை நிச்சயமாக நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். சாயப்பாயிருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? தாமதமாக நிறைவேறுகிறது என்றால் உனக்கான சந்தோஷம் மிக அதிக அளவில் காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதைதான் நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். நீ எதிர்பாராத நேரத்தில், நீ எதிர்பார்க்காத நேரத்தில், நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பதில் உன் சாயப்பாவிற்கு அத்தனை ஆனந்தம். உன் முகத்தில் அப்பொழுது வழியும் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே நான் ஆவலோடு அந்த அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், நிச்சயமாக நிகழ்த்துவேன். என்னதான் நீ சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடித்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்னால் நின்றாலும் உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது?
உன் மனதில் என்ன இப்பொழுது நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே? உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது உன்னுடைய இந்த எண்ணமே தவறாததுதானே? இந்த வார்த்தைகளை உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய், ஆனால் நான் கொடுப்பது நிரந்தரமாக இருக்கும்படிதான் நான் பார்த்து கொள்வேன். உனக்கான நல்லதை, உன் மனதிற்கு பிடித்தமான அந்த நல்லதை உனக்கு செய்து கொடுக்காமல், உனக்கு நிறைவேற்றி கொடுக்காமல் நான் உன்னை விலக மாட்டேன். உனக்கு நிறைவேற்றி கொடுத்தவுடன் நான் உன்னை விட்டு விலகுவேன் என்றில்லை. எப்பொழுதும், எல்லா நொடியும், எல்லா நேரமும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன் கஷ்டத்திலையும் நான் பங்கு எடுத்துக் கொள்கிறேன். உன் வேதனைகளை என்னிடம் கொட்டிவிடு, அனைத்தையும் நான் சுமக்கிறேன். நீ சந்தோஷமாக இருக்கும் சமயத்தில் நீ சந்தோஷப்படுவதை பார்த்து நானும் சந்தோஷப்பட்டு கொண்டுதான் இருப்பேன். இதை மீண்டும் மீண்டும் நான் உனக்கு பல முறை உச்சரித்து கொண்டே இருக்கிறேன், வாக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஏனோ உன் மனம் போராட்டத்தினால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் தவியாய் தவித்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய சூழ்நிலைகளிலும் உன்னை சுற்றி நடக்கும் உன் போராட்டங்களையும் உன் வேதனையான மனசையும் மட்டுமே நினைத்து கொண்டு அதை பற்றி மட்டுமே சிந்தனையை செய்து கொண்டு இருப்பதால் நான் உனக்கு கூறுவதை உன்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அதை புரிந்து கொண்டு நிம்மதியாக இருக்கவும் முடியவில்லை. உன் சாயப்பா உனக்காக இருக்கிறேன் என்பதை முழுவதுமாக மறந்துவிட்டு கண்ணீர் வடித்து கொண்டு ஏக்கத்தோடு வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறாய். உன் மனதிற்கு பிடித்தமான உறவு மனம் திருந்தி மீண்டும் உன்னை தேடி வரும் நேரமெல்லாம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்வு பிரகாசமாக, உன் மனதிற்கு பிடித்தமான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். இது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும். இதுவரை உன் வாழ்வில் நடந்தது, நீ அனுபவித்த வேதனை, கஷ்டங்கள் எல்லாமே பூர்வ ஜென்ம பாவத்தின் புண்ணிய கணக்குப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. உன் கர்மாக்களை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அதற்கான வலிமைகளையும் குறைத்து விட்டேன். இனி உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன். நான் எடுத்த முடிவை எப்பொழுதும் நடத்தியே தீருவேன். என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாகவே அனைத்தையும் நான் உனக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் மனதிற்கு பிடித்த அந்த உறவு உன்னை தேடி வரும் பொழுது மீண்டும் அதே பழைய சிந்தனைகள் மூழ்கி விடாமல் வரப்போகின்ற உறவை, வந்து கொண்டிருக்கும் உறவை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அந்த உறவோடு மீண்டும் உன்னுடைய புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க தயாராகு. அதற்காக ஆயத்தமாகு. உன்னுடைய புது அத்தியாயத்தை, உன் மனதிற்கு பிடித்தமான அந்த உறவோடு நீ வாழப்போகும் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வரவேற்று மனமகிழ்ச்சியோடு உன் மனதிற்கு பிடித்தமான அந்த உறவோடு சேர்ந்து என் ஆலயம் வா. நானும் உனக்காகவே, உன் சந்தோஷ முகத்தை பார்ப்பதற்காகவே ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டிருக்கிறாயல்லவா? அப்படியென்றால் நீ நினைத்தது நடக்கும். நடப்பது மட்டுமே நீ நினைப்பாய். நடப்பது அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன் மனதிற்கு ஏற்படும்படியான அனைத்தையும் நான் செய்வேன். இந்த உலகிற்கு உன்னை அழகாகவும் சந்தோஷமாகவும் காட்டிக் கொண்டிருக்கிறாய். மனதில் எந்த சலனமும் இல்லாமல் எப்பொழுதும் சந்தோஷமாக சிறகடித்து பறக்கும் பட்டாம்பூச்சியைப் போல நீயும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்ந்து கொண்டிருப்பதைப் போல் நடித்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே? தங்கமே, கண்ணீரே இல்லாத வாழ்வை வரமாக பெற இதை கண்களை மூடிக்கொண்டு முழுவதுமாக கேள். உன்னுடைய கண்களில் வழியும் நீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது உன் சாயப்பாவின் பொறுப்பு. உனக்கென்ன குறை, உனக்கென்ன கவலை? சந்தோஷமாகத்தானே இருக்கிறாய் என்று
உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்த்து கேட்டாலும் உன் மனதில் உள்ள கவலையும் வேதனையும் குமுறல்கள் அனைத்தையும் உன் சாயப்பா அறிவேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. என்னை ஒரு பார்வை பார்த்தாலே போதும், உன் மனதில் உள்ள அனைத்தையும் நான் புரிந்து கொள்வேன் என் தங்கமே. தங்கமே, கவலைப்படாதே. உன் கண்ணீரெல்லாம் உன் உடலிலிருந்து வற்றி போகும் அளவிற்கு அழுது தீர்த்து விட்டாய். இனி உன் கண்ணீரெல்லாம் மாறப்போகிறது. ஆனந்த களிப்பில் சந்தோஷமாக பொங்கி எழப்போகிறாய். அது உன் சாயப்பாவின் பொறுப்பு. உன்னுடைய கண்ணீர் காலங்களிலிருந்து வெகு தொலைவாக உன்னை நான் அழைத்து செல்லப் போகிறேன்.